ஹாய், மண்டே மார்னிங் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் இருக்கும்போது ரிலாக்ஸாக எந்த இடத்துலையுமே போய் என்னால் ஸ்டே பண்ணிட்டு வர முடியாது. ஒர்க்லேருந்து ரிலீவ் ஆகி 1.5 மந்த்துக்கு மேலே ஆகுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெல்லாம் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறனோ அந்த இடத்துக்குலாம் போய் ஸ்டே பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து லிஸ்ட்டில் இருக்கிறது அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 to 3 டேஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கேன். எங்கேயாவது போயிட்டே இருப்பீங்களான்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்கும்போது என்னால் எங்கேயுமே போக முடியாது. அதுவும் இல்லாமல் நான் நினைக்கும் போது கௌதம் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, கௌதம் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன். அதனால் சரி 2 பேருமே ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட ஸ்டே பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சண்டே வந்து ஹேர் வாஷ் பண்ணதுனால ஆயில் வைக்கல, லைட்டாக சீரம் மட்டும்தான் வச்சேன். ஏன்னா ஹேர் வாஷ் பண்ண அடுத்த நாள் தான் முடி அழகாக இருக்கும், நல்லா புசு புசுன்னு. அதனால் சீரம் வச்சு போனி மட்டும் போட்டாச்சு. அம்மா வீட்டுக்கு போகிறது அப்படின்னாலே பயங்கர ஜாலியாக தான் இருக்கும். அது ஏன்னு தெரில, கல்யாணம் ஆன எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வீட்லேயும் நான் ஜாலியாக தான் இருப்பேன். பட் அம்மா அப்பா கூட வந்து கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நான். சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டல்லே இருந்தேன். படிக்கும் போதும் ஹாஸ்டலில் தான் இருந்தேன், ஒர்க் பண்ணும்போதும் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அதனால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து கொஞ்சம் கம்மி தான். கல்யாணம் ஆகிறதுக்கு 1.5 months முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் ஒரு 1.5 months தான் இருந்தேன். அந்த டைம் வந்து எனக்கு பத்தல. அதனால் கிடைக்கிற டைம்லாம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால் பார்க்குறதுக்காக வந்தாச்சு. வந்த உடனே சாப்பாடு நல்லா செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நல்ல உறக்கம். ஒரு 1.5 hours தூங்கியிருப்பேன். தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்த உடனே அது எப்படி நீ இங்கே வந்துட்டு எண்ணெய் வைக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டா எண்ணெயை தலையில் ஊற்றி கவுத்தி மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் கண்ணை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூக்கத்தில் இருந்தேன்னு சொல்லி. அந்த தூக்கத்துலேயும் உட்காந்து எண்ணெயை வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் டேடி வந்துட்டார். டேடி வந்தோடனே டேடிட்டி கொஞ்சம் பேசிட்டு டேடி பால் கறக்க போயிட்டார். அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, விளம்பரத்தில் வர மாதிரி சுத்தமான காற்று, இயற்கை, சந்தோஷமான வாழ்க்கைங்கிற மாதிரி 2 நாள் விலாக் வரப்போகுது. பாருங்கள். பாய்.